சுந்தரவன காட்டில் குளிர்காலம் ஆரம்பமானபோது மற்ற பறவைகளெல்லாம் விலையுயர்ந்த கம்பளி, வைக்கோல் மற்றும் தேக்கு மரக் கிளைகளைக் கொண்டு தங்கள் கூடுகளை பலப்படுத்தின. ஆனால் ஏழை மீனாக்குருவியிடம் போதுமான பொருட்கள் இல்லை. தன் குஞ்சுகள் குளிரில் நடுங்குவதைக் கண்டு மீனாக்குருவியின் இதயம் துடித்தது. காட்டின் எல்லையிலிருந்த ஒரு இனிப்பு கடையின் ஓரத்தில் காய்ந்து போய் தூக்கி எறியப்பட்ட பழைய ஜிலேபி துண்டுகளை மீனாக்குருவி பார்த்தது. இந்த ஜிலேபிகள் வெயிலில் காய்ந்து இப்போது கல் போல உறுதியாக இருக்கின்றன. மற்றவர்களுக்கு இது குப்பை, ஆனால் எனக்கு இதுதான் என் குழந்தைகளின் அரண்மனைக்கு தேவையான செங்கற்கள் என்று மீனாக்குருவி முடிவு செய்தது. தன் சிறகுகள் வலிக்க வலிக்க அந்த ஜிலேபி துண்டுகளை ஒவ்வொன்றாக தனது அலகில் கவ்விக்கொண்டு வந்து சேர்த்தது. மீனாக்குருவி ஜிலேபி துண்டுகளை அடுக்கி வீடு கட்டிக்கொண்டிருந்தபோது அந்த வழியாக பறந்து சென்ற மித்தும் சிக்கியும் மீனாக்குருவியை ஏளனமாக பார்த்தன. ஏ மீனாக்குருவி, உனக்கு அறிவு இருக்கிறதா? யாராவது இனிப்பை கொண்டு வீடு கட்டுவார்களா? முதல் மழையிலேயே இது கரைந்துவிடும், அல்லது எறும்புகள் வந்து உன் வீட்டையே தின்றுவிடும் கேலி செய்தது. அருகிலிருந்த சிக்கி சிரித்துக்கொண்டே, பாருங்கள் நண்பர்களே, காய்ந்த குப்பையை சேகரித்து இவ கோட்டை கட்டுகிறாளாம். இவ்வளவு ஏழ்மையாக இருந்தால் பேசாமல் எங்காவது தஞ்ச புக வேண்டியதுதானே? எதற்காக இந்த வீணான வேலை என்று தற்பெருமையுடன் பேசியது. மீனாக்குருவி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. உங்களுக்கு இது வீணான பொருள், ஆனால் என் அன்பும் உழைப்பும் சேரும்போது இது ஒரு வலிமையான வீடாக மாறும் என்று அமைதியாக தன் வேலையை தொடர்ந்தது. அடுத்த சில நாட்களுக்கு மீனாக்குருவி ஓய்வே எடுக்கவில்லை. தன் சிறகுகள் வலிக்கும் வரை ஒவ்வொரு ஜிலேபி துண்டாக தனது அலகில் கவ்விக்கொண்டு வந்து சேர்த்தது. இன்னும் கொஞ்சம்தான், என் குஞ்சுகள் இந்த குளிரில் நடுங்கக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. ஒரு மாலை நேரத்தில் ஜிலேபி வீடு தயாரானது. அந்திச் சூரியனின் ஒளியில் அந்த வீடு தங்கம் போல மின்னியது. வீட்டினுள்ளே ஜிலேபியின் இனிய மனம் கமிழ்ந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் குஞ்சுகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. அம்மா, இது தேவதைகளின் அரண்மனை மாதிரி இருக்கே என்று குட்டி வியந்தது. இந்த சுவரை நக்கலாமா அம்மா என்று முன்னா நாக்கை தடவியது. மீனாக்குருவி சிரித்தபடி, வேண்டாம் கண்ணா, இது நாம் வாழ்வதற்கான வீடு. இதையே சாப்பிட்டு விட்டால் பிறகு பனிக்காற்று உள்ளே வந்துவிடுமே என்று அறிவுரை கூறியது. மீனாக்குருவியின் வீட்டிலிருந்து வந்த இனிப்பு மனம் சோம்பேறியான காலுகாகத்தின் மூக்கை துளைத்தது. ஆஹா, மீனாக்குருவி ஒரு விருந்து வீட்டையே கட்டியிருக்கிறாளே. நான் மட்டும் ஒரு துண்டு சாப்பிட்டால் அவளுக்கு எப்படி தெரியும் என்று நினைத்த காலு நள்ளிரவில் மெதுவாக வந்து வீட்டின் பின்புறச் சுவரை ஓட்டை போட்டு ஒரு பெரிய பகுதியை தின்றுவிட்டது. காலை எழுந்த மீனாக்குருவி அதிர்ச்சி அடைந்தது. பின்புறச் சுவரில் பெரிய ஓட்டை. குஞ்சுகள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தன. வருத்தத்துடன் மீண்டும் ஜிலேபிகளை தேடி பறந்து சென்று ஓட்டையை அடைத்தது. ஆனால் அதன் கஷ்டம் அத்தோடு முடியவில்லை. அடுத்த நாள் இரவு ஜிலேபியின் மனம் ஒரு சூழ்ச்சிக்கார நரியையும் அங்கே வரவழைத்தது. அங்கே ஏற்கனவே திருடிக் கொண்டிருந்த காலு காகத்தை பார்த்த நரி, ஏ காகமே, நீ மட்டும் ரகசியமாக விருந்து சாப்பிடுகிறாயா? எனக்கும் பங்கு வேண்டும் என்றது. 2 பேராசைக்காரர்களும் சேர்ந்து அந்த இரவு வீட்டின் ஜன்னல் மற்றும் முன் சுவரின் பேரும் பகுதியை உடைத்து சாப்பிட்டன. மறுநாள் காலை மீனாக்குருவி, எத்தனை முறை கட்டினாலும் இவர்கள் என் குழந்தைகளின் வீட்டை குலைக்கிறார்களே. என்னிடம் வலிமை இல்லை, ஆனால் புத்தி இருக்கிறது என்று ஒரு அதிரடி முடிவு எடுத்தது. அருகிலிருந்த வேப்ப மரத்தையும் காட்டு பாகற்காயையும் பார்த்த மீனாக்குருவி, நல்லபடியாக சொன்னால் இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். என் வீட்டை சாப்பிட வேண்டும் என்று நினைத்த இவர்களுக்கு இனி வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத சுவை கிடைக்க வேண்டும் என்று முணுமுணுத்தது. நிறைய வேப்பிலைகளையும் பாகற்காய்களையும் பறித்து வந்து கல்லில் அரைத்தது. அது அடர்ந்த பச்சை நிற கசப்பான விழுதாக மாறியது. தன் குஞ்சுகளின் உதவியுடன் அந்த விழுதை ஜிலேபி சுவர்களின் மீது மெல்லிய படலமாக பூசியது. உலர்ந்த பிறகு அது பார்ப்பதற்கு சர்க்கரை பாகு போலவே பளபளத்தது. அன்று இரவு காகமும் நரியும் மீண்டும் வந்தன. இன்று இந்த வீட்டின் அடித்தளம் வரை தின்றுவிட வேண்டும் என்று நரி கத்தியது. இருவரும் ஆவலுடன் ஒரு பெரிய துண்டு ஜிலேபியை வாயில் வைத்து பலமாக கடித்தன. ஐயோ,
துப்பு துப்பு. அவர்களின் வாயெல்லாம் கடும் கசப்பால் எரியத் தொடங்கியது. வேப்பஞ்சாறு மற்றும் பாகற்காயின் கசப்பு அவர்களின் தொண்டை வரை இறங்கியது. கண்களில் நீர் வழிந்தது. தண்ணீர் தண்ணீர் என்று கத்தியபடி இருவரும் ஓடிப்போய் ஆற்றில் விழுந்தன. மீனா குருவி என்ன மந்திரவாதியா? ஜிலேபி எப்படி இவ்வளவு கசக்கும் என்று காகம் அலறியது. இனி அந்த பக்கம் போனால் நம் நாக்கு அழுகிவிடும் என்று இருவரும் பயந்து அந்த பகுதியை விட்டு ஓடிவிட்டன. அடுத்த நாள் காலை பனிக்காற்று வீசினாலும் மீனா குருவியின் ஜிலேபி கோட்டை பாதுகாப்பாக இருந்தது. அம்மா, இன்று யாரும் வரவில்லையே என்று குஞ்சுகள் கேட்டன. மீனா குருவி பெருமிதத்துடன் சொன்னது, மற்றவர்களின் உழைப்பை மதிக்காமல் ஏழைகளின் உரிமையை பறிக்க முயன்றால் அதன் முடிவு கசப்பாகத்தான் இருக்கும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டேன் பாப்பா. காகமும் நரியும் கசப்பு தாங்காமல் ஓடிய மறுநாள் இரவு காட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு பயங்கரமான பனிப்புயல் வீசியது. மற்ற பறவைகள் கட்டியிருந்த வைக்கோல் மற்றும் மெல்லிய மரக்கிளைகளாலான வீடுகள் அந்த வேகமான காற்றில் பீந்து எறியப்பட்டன. ஆடம்பரமாக வீடு கட்டிய மித்துவும் சிக்கியும் கூட தங்கள் வீடுகளை இழந்து குளிரில் நடுங்கியபடி பாதுகாப்பான இடத்தை தேடி அலைந்தனர். ஆனால் மீனாக்குருவியின் ஜிலேபி வீடு காய்ந்த சர்க்கரை பாகினால் ஒன்றோடு ஒன்று இறுகி ஒரு கல்கோட்டை போல உறுதியாக நின்றது. அதன் மேல் பூசப்பட்டிருந்த கசப்பு விழுது ஒரு மெழுகு படலம் போல செயல்பட்டு பனித்துளிகளை வீட்டிற்குள் விடாமல் தடுத்தது. குளிரால் விரைத்து போன மித்துவும் சிக்கியும் மெதுவாக மீனாக்குருவியின் ஜிலேபி கோட்டைக்கு அருகே வந்தனர். அவர்கள் உள்ளே நுழைய தயங்கினர். ஏனெனில் அவர்கள் மீனாக்குருவியை அவ்வளவு ஏளனம் செய்திருந்தனர். ஆனால் அவர்களின் நடுக்கத்தை பார்த்த மீனாக்குருவி உடனே வெளியே வந்து அவர்களை உள்ளே அழைத்தது. நண்பர்களே, தயவு செய்து உள்ளே வாருங்கள். இங்கே கதகதப்பாக இருக்கிறது. என் குஞ்சுகளுடன் நீங்களும் இங்கே பாதுகாப்பாக இருக்கலாம் என்று மீனாக்குருவி கனிவோடு சொன்னது. மித்து தலை குனிந்து நின்றது. மீனா, எங்களை மன்னித்து விடு. குப்பை என்று நாங்கள் எதை ஒதுக்கி தள்ளினோமோ அதுதான் இன்று எங்கள் உயிரை காப்பாற்றும் அரண்மனையாக மாறியிருக்கிறது. உன் உழைப்பையும் அறிவையும் நாங்கள் தவறாக எடை போட்டுவிட்டோம் என்று வருத்தப்பட்டது. சிக்கி உணர்ச்சி வசப்பட்டு, மீனா, வறுமையிலும் நீ காட்டிய இந்த தாராள குணம் எங்களை வெட்கப்பட வைக்கிறது. இனி இந்த சுந்தரவன காட்டில் யாரும் யாரையும் ஏளனம் செய்ய மாட்டோம். உழைப்பே உயர்வு என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்றது. அந்த இரவு ஜிலேபி கோட்டைக்குள் அனைத்து பறவைகளும் ஒற்றுமையாக அமர்ந்து கதகதப்பை அனுபவித்தனர். மீனாவின் குஞ்சுகள் மற்ற பறவைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். மறுநாள் காலை புயல் ஓய்ந்தது. காட்டிலுள்ள அனைத்து பறவைகளும் மீனாக்குருவியின் வீட்டிற்கு முன்னால் கூடினர். அவர்கள் ஒவ்வொருவரும் மீனாக்குருவிக்கு பரிசாக மென்மையான இறகுகளையும் தானியங்களையும் கொண்டு வந்தனர். மீனாக்குருவியின் ஜிலேபி வீடு இப்போது வெறும் ஒரு வீடாக மட்டும் இல்லை, அது சுந்தரவனத்தின் அன்பு கோட்டை என்று அழைக்கப்பட்டது. அன்று முதல் காலு காகமும் நரியும் அந்த பக்கமே வர அஞ்சின. மீனாக்குருவி தன் குஞ்சுகளுடன் நிம்மதியாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்து வந்தது. பசங்களா, ஒரு தாய் தன் குழந்தைகளை காக்க மலரை போல மென்மையாகவும் இருக்க முடியும். அதே சமயம் அநியாயம் செய்பவர்களுக்கு வேப்ப மரத்தை போல கசப்பாகவும் மாற முடியும். அடுத்தவர் உழைப்பை திருடுவது அழிவிற்கே வழிவகுக்கும். விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் இருந்தால் தூக்கி எறியப்பட்ட பொருளை கூட ஒரு மகுடமாக மாற்றலாம். மேலும் தீமை செய்தவருக்கும் ஏளனம் செய்தவருக்கும் நன்மை செய்வதே மேலான குணம்.